பிரித்தானியாவின் சொலிகள் பகுதியில் உள்ள தனது பல்பொருள் அங்காடியின் உரிமையாளரான இலங்கையர் சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். அந்த பகுதி இளைஞர்களால் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்பட்ட கடை உரிமையாளர் ஒருவர் அவர்களை பயமுறுத்துவதற்காக வாளுடன் துரத்திய வழக்கில் சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். 49 வயதான தமிந்த ஹேரத் என்பவர் கடந்த ஏப்ரல் 4 சனிக்கிழமை அன்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார். பல வாரங்களாக உள்ளூர் இளைஞர்கள் தனது கடைக்கு வந்து இவரை துன்புறுத்தி வந்துள்ளனர். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தனது வியாபாரத்தை பாதுகாக்க வேண்டி கையில் ஒரு தங்கப்பிடி கொண்ட வாளுடன் இளைஞரை துரத்தியுள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த பொதுமக்களால் வீடியோ எடுக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு பர்மிங்காம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கத்தி அல்லது கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சந்தேக நபரான இலங்கையர் தனது குற்றத்தை நீதிமன்றத்தில் முதல் வாய்ப்பிலேயே ஒப்புக்கொண்டார். இதற்கு முன்னர் எந்தவிதமான குற்ற பின்னணியும் இல்லை எனவும் அவர் ஒரு நட்பண்புள்ள நபர் எனவும் அவரது சட்டத்தரணி வாதிட்டார். தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு ஆகஸ்ட் 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு குற்றமாகும். தீர்ப்பு வழங்கும் வரை சந்தேக நபரான இலங்கையரை நன்னடத்தை அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு நிபந்தனையற்ற பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த விசாரணைக்கு சமூகம் அளிக்க தவறினால் அவர் கைது செய்யப்படுவார். எனது கட்சிக்காரர் உள்ளூர் இளைஞர்களால் தொடர்ந்து தாக்கப்பட்டார். இது அவரை ஒரு நிலைக்கு தள்ளியது. இது ஒரு முறை நடந்த தவறு. அவர் அவர்களை பயமுறுத்தவே முயன்றார் என நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.